உலகத் தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது பாரதிய ஜனதா கட்சி 2026 நாம் 234 தொகுதியிலையும் நம்ம கூட்டணி ஆட்சி நம்ம பிடிக்க போகிறோம், வெற்றி பெற போகிறோம். திமுக எல்லா தொகுதியிலையும் தோற்க தான் போகிறாங்க. அதற்காக தான் ஒரு மெகா கூட்டணியை அமைக்கிற முதற்கட்ட பணி நிறைவடைஞ்சிச்சு. இப்போது இரண்டாம் சுற்று பேச்சுவார்த்தை முக்கியமான தலைவர்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். அவங்க தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருத்தர்கிட்டையும் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் அந்த அப்பாயின்மெண்ட் இருக்க போகுது. நம்ம பேசி முடிக்கிறோம். அதில் நம்ம சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் தான் மோடி அவர்களுக்கு ரிப்போர்ட்டாக கொடுக்க போகிறோம். இதன் மூலமாக நம்முடைய பாரத பிரதமர் பிதாமகர் நரேந்திர மோடி அவர்கள் முக்கிய முடிவை அனௌன்ஸ் பண்ணுவார். ஸோ நம்ம பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாஜக தலைமையிலான இந்த கூட்டணிக்கு யார் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்றத அதிகாரப்பூர்வமாக இன்னும் ஓரிரு வாரங்களிலேயே அறிவிச்சிருவார். நான் நினச்சிருந்தேன் இன்னும் ஒரு 10 நாளைக்குள்ளேயே இதை பேசி முடிச்சிடணும், ஃபைனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நான் முயற்சி எடுக்கிறேன். ஆனால் இந்த அப்பாயின்மெண்ட் கொடுக்குற இடத்துல அவங்களுக்கு சில அப்பாயின்மெண்ட்ஸ் ஏற்கனவே இருக்குது. அதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தான் மரியாதைக்குரிய நம்முடைய தலைவர்கள், அவங்க எல்லா கூட்டணியை வரக்கூடிய அந்த தலைவர்கள் நம்ம யார்கிட்டலாம் பேச்சுவார்த்தை நடத்தணுமோ அவங்க எல்லாருமே அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும். அவங்க டிலே பண்ணுறதுனால கொஞ்சம் இந்த கூட்டணி ஃபைனலைஸ் ஆகுறதுல கொஞ்சம் தள்ளி போகுதே தவிர மற்றபடி நம்மக்கிட்டே டிலே இல்லை. இப்போ ஒரே இடத்துல இப்போ ஒரே நாளில் காலையில் 9 மணிலேருந்து 10 மணிக்கு எடப்பாடி சார் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு 11 மணிலேருந்து 12 மணிக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டு டிடிவி தினகரன் கொடுக்குறாரு வச்சுக்கோங்க. அடுத்தது ஓபிஎஸ் அவர்கள் ஒரு 1 மணிலேருந்து ஒரு 2 மணிக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டு. அந்த மாதிரி ஒவ்வொரு நாள் போட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 8 தலைவர்களை பார்த்து முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸை நான் பேசி முடிச்சிடுவேன். அது மட்டும் இல்லை, நைட்டில் கூட நான் பேசுவேன். எனக்கு தூக்கம்லாம் வராதுங்க. நான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் வழியில் நடக்கிறவன், அந்த சிவபெருமானுடைய புள்ள. எனக்கு தூக்கமே வராது. நான் 24 மணி நேரமும் முடிச்சுக்கிட்டு கட்சிக்காகவும் நம்முடைய சித்தாந்தத்துக்காகவும் வியூகம் அமைச்சிக்கிட்டே இருப்பேன், வேலை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதனால் எனக்கு 24 மணி நேரம் பத்தலை. நான் ரெடியாக இருக்கேன். எப்போ வேணால் நீங்கள் நைட்டு 1 மணினாலும் 2 மணினாலும். சில தலைவர்கள் என்னோடய வீட்டுக்கு ரகசியமாக வந்துட்டுலாம் போயிருக்காங்க. நிறைய நிர்வாகிகள் வருவாங்க, மீடியாவில் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் மீடியாவில் தெரியக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். நான் ஃபோட்டோவோ யாரோட ஃபோட்டோ எடுத்துக்க மாட்டேன். யார்கிட்டையும் பேசுகிற அந்த விஷயங்கள் ஆடியோவாக வெளியே வராது. எந்த விஷயம் நான் பண்ண மாட்டேன். நேரடியாக வீட்டில் எந்த கோரிக்கையாக இருந்தாலும் நேரடியாக நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வர வச்சு தான் பேசுவேன். விடியகாலில் ஒரு 3 மணிக்கு 3:30 மணிக்கு 4:30 மணிக்கு கூட வருவாங்க. இல்லை நள்ளிரவில் ஒரு 1:30 மணிக்கு 2 மணிக்கு அந்த மாதிரி கூட சைலண்ட்டாக பார்த்துட்டு போவாங்க. மிகப்பெரிய அமைச்சர்கள், அது எல்லா கட்சியிலேருந்தும். நீங்கள் கேட்கலாம், என்னங்க எல்லா கட்சியிலேருந்து எப்படிங்க நீங்கள் பிஜேபி கிங் மேக்கராக இருக்கீங்க, எல்லா கட்சியிலேருந்து எப்படிங்க வராங்க அப்படின்னும் போது அமைச்சர்கள், சிட்டிங் அமைச்சர்களே வீட்டுக்கு இருந்து சில விஷயங்களை கேட்டுக்கிட்டு போவாங்க. அதனால தான் நான் எல்லாருக்கும் அட்வைஸ் கொடுப்பேன். நான் முக்கியமாக என்னென்னா, இந்த பணம் வாங்கிட்டு புரோக்கர் வேலை பார்க்குற வேலை நான் கிடையாது. நான் பிஜேபி சித்தாந்தவாதி. அதனால் நான் எப்போவுமே அடுத்தவங்களோட நன்மைக்காக நான் வேலை செய்வேன். அதில் பிஜேபியோட நன்மை இருக்கணும். நம்முடைய பாஜகவுடைய சித்தாந்த கொள்கைக்கு நம்ம கட்சியுடைய முன்னேற்றத்துக்கான வழிமுறைகள் அதில் கொஞ்சம் அடங்கியிருக்கும் நன்மை. அதுக்காக தான் சில காய்களை நகர்த்துவேன். நான் எல்லாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் வேலை செய்வேன். அவங்க எல்லாருக்கும் அட்வைஸ் கொடுப்பேன். ஸோ அந்த அட்வைஸ் கொடுக்கறது ரொம்ப முக்கியமாக இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, என்னங்க இவ்வளோ பெரிய விஷயத்த 10 நிமிஷத்துலேயே முடிச்சு கொடுத்துட்டீங்க, இது எப்படிங்க அப்படின்னு கேட்பாங்க. அதாவது கடவுள் எனக்கு கொடுத்தது, என்னுடைய அப்பா சிவபெருமான் எனக்கு கொடுத்த அந்த ஞானம், நான் பண்ண தவம், கடவுள் எனக்கு கொடுத்த வரம், ஆசீர்வாதம். அதை நான் நல்ல வழியில் தான் பயன்படுத்துகிறேன். அதனால் நான் உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தும் போது உங்களுக்கு நல்லது செய்ய தான் வரேன். நான் யாரையும் வெறுக்கலை, யாரையும் எதிர்க்கலை. கொஞ்சம் நீங்கள் என் பேச்சை கேட்கலை, என்னை புரிஞ்சிக்கலை, நான் சொல்ல விஷயம் புரிஞ்சிக்காமல் ஒதுங்கி போனீங்கன்னா அது உங்களுக்கு இழப்பு ஏற்படும் போது நான் கொஞ்சம் வருத்தப்படுறேன். அதனால் எனக்கு கொஞ்சம் கோபமாக சில கடுமையான வார்த்தைகளை பேசிடுறேன். இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை இப்படி இழந்துட்டு போகிறாங்களே, ஆசீர்வாதம் கிடைக்காம போகுது, இந்த டைம் வேஸ்ட் பண்ணுறாங்களே, இது ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு நான் அப்படி தான் நான் பேசினேன் தவிர மற்றபடி நீ எனக்கு பணம் கொடுக்கல, நீ என்னை பார்த்து பணம் கொடு, எனக்கு பெட்டி பெட்டியாக பணம் கொடுன்னா கேட்குற ஆள் நான் கிடையாது. அப்படி இருந்தால் நான் என்றைக்கோ பணக்காரன் ஆகிருப்பேன். எவ்வளவோ பணம் அந்த மாதிரி ஆஃபர்லாம் எனக்கு எவ்வளோ புரட்சி தலைவி அம்மா அவர்களே என்னை கூப்பிட்டு எனக்கு பல பதவி தரேனாங்க, பணம் தரேனாங்க. நான் எதையும் விரும்பலை. நான் ஒருத்தர்கிட்ட அடிமையாக இருக்க மாட்டேன். நான் சுதந்திரமாக இருக்கணும். ஏன்னா அவங்கக்கிட்ட போய் சேர்ந்துட்டேன், நான் நான் அவங்களுக்காகவே வேலை செய்யணும், அடிமையாக இருக்கணும். நான் அப்படி செய்ய மாட்டேன். எல்லோரும் கூட நான் பேசுவேன்.
அப்போ அவங்கக்கிட்ட கட்சிக்கார போய் சேர்ந்துருந்தா வச்சுக்கலாம் அதிமுகவில். அப்புறம் அவங்க சொல்லுவாங்க இவங்க கூட பேசாதீங்க, அவங்க கூட பேசாதீங்க. நான் எல்லார்ட்டையும் பேசுவேன், நான் சுதந்திரமானவன், நான் எல்லாருக்கும் ஐடியா கொடுப்பேன். ஆனால் அதில் மக்கள் நன்மை இருக்கும், நம் பாஜகவுடைய சித்தாந்தம் அடங்கியிருக்கும். அதுதான் நான் பிஜேபியில் இருக்கிற போது இப்படி தான் செய்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் எந்த கட்சியிலுமே இல்லை. அப்போது நான் வந்து எல்லாருக்கும் பொதுவாக தான் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த மக்களுக்கு நல்லது நடக்கணும், ஒரு நல்லாட்சி வரணுன்றதை எல்லாருமே நம்ம வந்து விரும்புகிறோம் இல்லையா? அதை தான் நான் பேசுகிறேன். அதனால் இப்போ முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடந்துருச்சு. இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தையில் அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும். அந்த அப்பாயின்மெண்ட் கொடுத்த உடனே அதில் வந்து தெளிவாக எல்லாத்தையும் நாங்கள் பேசிடுவோம். இதில் பாஜக ஜெயிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் நான் பண்ணிட்டேன். இதில் வந்து நல்லா புரிஞ்சுக்கங்க. மறுபடியும் மரியாதைக்குரிய ரவீந்திரன் துரைசாமி அவர்களோ, அவர் வந்து நம்முடைய அன்பு சகோதரர் தான். அப்புறம் வந்து மரியாதைக்குரிய குருமூர்த்தி அண்ணா இருக்காங்க. இன்னும் சில பேர்லாம் வந்து வியூகம் அமைப்பாளர்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே அவங்க யாருமே இந்த வியூகங்களை முன்னெடுத்தது கிடையாது. அவங்க சொன்னது எல்லாமே ஃபெயிலியர். அதை வந்து அவங்க வந்து ஒத்துக்க மறுக்கிறாங்க. சில பேர் வந்து அவங்களே சில சமயங்களில் ஒத்துக்கிறாங்க, அப்புறம் கான்ட்ராஸ்டாக பேசுகிறாங்க. ஏன்னா அவங்க பணத்துக்காக மட்டுமே வேலை செய்கிறாங்க, பிஜேபியோட நன்மைக்காக வேலை செய்யலை. அவங்க ஒரு பெரிய லாபி பண்ணுறாங்க. அந்த லாபியில் வந்து இலவசமாக செந்தில்குமார் கொடுத்துட்றாரு அப்படின்றதுனால அவங்களுக்கு கோபம் வருது. இதே ரவீந்திரன் துரைசாமி அவர்கள், நான் என்ன கேட்குறேன்னா, அண்ணாமலை மாற்ற போகிறாரு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஏன் அண்ணாமலை மாற்றும் போது மூடிக்கிட்டு இருந்தீங்க? அண்ணாமலை உங்கள் எல்லாரையும் வந்து அப்போ கடைசி நேரத்தில் அமித்ஷா அவர்கள் வரும்போது பார்த்து என்னை வந்து காப்பாற்றுங்க, என்னை மாற்றத்தை தடுங்கன்னு கேட்கும்போது உங்களால் ஏன் உடனடியாக அமித்ஷா அவர்கிட்ட பேசி அண்ணாமலை மாற்றத்தை தடுக்க முடியல? அப்போது உங்ககிட்ட சரக்கு இல்லைன்னு தானே அர்த்தம். அதே மாதிரி அண்ணாமலை மறுபடியும் தலைவராக வர்றதுக்கு முன்மொழிஞ்சது நான் தானே. மறுபடியும் அவர் தலைவராக கொண்டு வாங்கன்ற என்னுடைய பிஜேபி கிங் மேக்கர் இந்த சேனலில் சொல்லி தானே பண்ணேன். மேலத்தில் லெட்டர் கொடுத்தேன், குருமூர்த்தி அண்ணா கிட்ட லெட்டர் கொடுத்து சில விஷயங்கள் பண்ணேன். அப்போது அண்ணாமலை நான் சொல்கிறத கேட்கல, அவர் திருந்தலை. அப்போ கட்சிக்கு எதிராக கட்சியை உடைப்பேன், கட்சியை நான் கைப்பற்றுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. மரியாதைக்குரிய நம்முடைய தர்மபுர எச் ராஜா அவர்கள் எவ்வளவு தெளிவாக, எவ்வளோ பொறுமையாக, அழகாக, அப்படியே ரொம்ப ரசிக்கிறபடியாக, ரொம்ப இருக்கிற ஃபேக்டை ஒரு பேட்டி கொடுத்தார்ல. இந்த கட்சியில் 2 முறை தான் வந்து ஒருத்தர் தலைவராக இருக்க முடியும். அது வந்து கட்சியுடைய பைலா. அது எல்கே நம்மளுடைய மரியாதைக்குரிய அத்வானி அவர்களையே வந்து நாம் வந்து மாற்றிட்டோம் தலைவராக இருந்தவங்கள. அப்புறம் மரியாதைக்குரிய முரளி மனோகர் ஜோஷி அவர்களை தலைவராக நியமித்தோம். இந்த கட்சியில் வந்து ஒரு சட்டம் இருக்குது, அதை மதித்து நடக்கணும், நம்ம சித்தாந்தத்தை மதித்து நடக்கணும். திரும்ப திரும்ப நான் தான் தலைவர்னு சொல்கிறது நடைமுறைக்கு ஒத்து வராது. இந்த புரிதல் கூட யாருக்கும் இல்லை. திரும்ப திரும்ப நீங்கள் பாஜகவுக்கு எதிராக பேசுகிறது தவறு அப்படின்றத எவ்வளவு அழகாக கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுதான் பெரியவங்க, அவங்க தான் மூத்த நிர்வாகிகள். சும்மா அவங்க மேலே வன்மத்தை கொட்டுறன்னு மூத்த நிர்வாகிகள்லாம் அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க, அவங்கள வேலையே செய்யலைன்னு சொல்லக்கூடாது. அது அவங்களுக்கான டேர்ம், அந்த டைம் கொடுக்குறாங்க. அந்த டேர்மில் அவங்க அந்த விஷயத்தை வந்து செய்கிறாங்க, முயற்சி எடுக்கிறாங்க. அவங்களாம் மரியாதைக்குரியவர்கள், நம்முடைய போற்றுதலுக்குரியவர்கள். அவங்களுடைய காலை தொட்டு வணங்கி தான் யார் தலைவராக பின்னாடி வந்தாலும் அவங்க நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய மூத்தவர்கள், நிர்வாகிகள். அவங்க காலை தொட்டு வணங்கி அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்களுக்கான உரிய மரியாதை கொடுத்துட்டு தான் நாம் வந்து வேலை செய்யணும். அது யார் தலைவராக வந்தாலும் சரி, என்ன நிர்வாகிகளாக வந்தாலும் சரி, அவங்களாம் நம்முடைய முன்னோர்கள். அவங்க இந்த கட்சியை வந்து ஒன்றில்லாத போது கஷ்டப்படி வளர்த்தவங்க. அவங்கள ஒரு நிமிஷத்தில் அண்ணாமலை வாரம் வச்சுக்கிட்டு கண்டபடி இழிவாக பேசுகிறதும் திட்டுறதும் அதெல்லாம் தவறு. உங்ககிட்ட வேறு என்ன பிளான் இருக்குது அண்ணாமலைக்கு? இப்போ ஏற்கனவே 4 வருஷம் உங்களுக்கு தலைவராக கொடுத்தாங்க, இன்னும் 2 வருஷம் உங்களுக்கு தலைவராக கொடுத்த மட்டும் என்ன கிழிச்சிருவீங்க? அதுக்கப்புறமும் தலைவர் எப்படி இருக்க முடியும்? 2 டேர்ம் தான் இருக்க முடியும். அதுக்கு மேலே 6 வருஷத்துக்கு மேலே இருக்கவே முடியாதுன்னு சொல்கிறாங்கல்ல. திரும்ப திரும்ப நான் தலைவராக இருப்பேன், அண்ணாமலை தலைவராக நியமிங்கன்னா புரியுதா இல்லையா? இந்த அடிப்படை அறிவு உங்களுக்கு இருக்கா இல்லையா? அது சட்டத்திலே இடம் இல்லை பண்ணுறோம். சரி, அப்படி ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும்னா நீங்கள் பாஜக வளர்ச்சிக்காக ஏதாவது இணக்கமாக செய்யணும்ல. பிஜேபிக்கு எதிராகவே செய்வேன், வளர்த்து விட்ட கடா மாரில் பாயிற மாதிரி தீட்டின மரத்தையே கூறு பார்க்கணும்னு நினச்சா நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருப்போமா? தொலைச்சி விடுவோம், தொலைச்சி, புரியுதா? அதனால் அடங்கி அடக்க ஒடுக்கமாக நடக்கணும். உங்களுக்கு எதாவது தேவைன்னா மரியாதையாக நடந்துக்கங்க, வந்து பாருங்கள், ஒப்பீனியன் கேளுங்க, அட்வைஸ் கேளுங்க, என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியலல்ல. ரவீந்திரன் துரைசாமி மண்டையில் மேலே தான் ஒன்றும் இல்லை, அவருக்கு உள்ளேயும் ஒன்றும் இல்லைன்றது இப்போவாது அண்ணாமலை புரிஞ்சுக்க. அவனு சும்மா உட்காந்து யூடியூப்பில் உட்காந்துட்டு மரியாதை இல்லாமல் எல்லாரையும் சவாலுக்கு எடுக்கிறாரு. ஏன் நீங்கள் தான் சவாலுக்கு வாங்க, என்னோடய நம்பர் கொடுக்குறேன்ல, இந்த சேனல் நம்பரு, என்கிட்ட வந்து பேசுங்க. நம்ம பிஎம்ஓக்கு லெட்டர் அனுப்பிட்டேன் பேசிருக்கீங்க. நீங்கள் ஒரு போஸ்ட்மேன், ரவீந்திரன் துரைசாமின்றவர் ஒரு போஸ்ட்மேன். இந்த செந்தில்குமார் அவர்கள், நான் வந்து மோடி அவர்களுக்கு என்ன வியூகம் அமைச்சு கொடுக்குறனோ அதை மோடி அவர்கள் உங்ககிட்ட சொல்லி உங்களை ஒரு போஸ்ட்மேனாக பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் போயிட்டு
நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்களை பார்த்து ரஜினிகாந்த் கிட்ட கூட்டிகிட்டு போய் பேச வைங்க, அவர் நம்ம சித்தாந்தத்தின்படி அவர் நடக்க சொல்லுங்கள், கூட்டணிக்கு இணக்கமாக வர சொல்லுங்கள், எத்தனை சீட்டுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு நான் என்ன எழுதி கொடுத்தனோ அதை தான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தார். இல்லைன்னா ரஜினிகாந்த் அவர்கள் உங்களை போயஸ் கார்டன் கேட்டு உள்ளே சேர்ப்பாரா, வீட்டுக்குள்ளே சேர்ப்பாரா, உங்களோட ஃபோட்டோ எடுத்துப்பாரா? யாருடைய ரெக்கமெண்டேஷன், யார்கிட்ட வந்து யாரை சவால் விட்றீங்க? தொலைச்சி ரவீந்திரன் துரைசாமிலாம் இந்த ராடர் கம்யூனிட்டி, நான் பெரிய ஆள், நான் அப்படிலாம் பேசக்கூடாது. நான் வந்து பல விஷயங்களை வெளியே சொன்னேன். நீங்களாம் ஒரே நாளில் மோடி அவர் தூக்கி உள்ளே போட்டுருவார். முதல்ல நீங்கள் யார் அட்வைஸ் கொடுக்குறது? நீங்கள் என்ன கம்பெனி வச்சுருக்கீங்களா? நீங்கள் என்ன அட்வைசர் கம்பெனி வச்சுருக்கீங்களா? நீங்கள் என்ன பிரசாந்த் கிஷோரா? இல்லை நீங்கள் வந்து சுனிலா? ஏதோ ஒரு அமைப்பு வச்சுருக்கீங்களா? நீங்கள் முதல்ல லஞ்சம் வாங்குறதே தப்புங்க. ரவீந்திரன் துரைசாமியை வந்து ஏற்கனவே நான் ஸ்டாலின் அவர்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். ஏதோ மோடி அவர்கள் கேட்டுக்கிட்டாருன்னு சொல்லிவிட்டு அவரை விட சொல்லணும். இல்லைன்னா இந்நேரம் களி தின்னுட்டு இருப்பார் ரவீந்திரன் துரைசாமி. இந்த மோதிரம் வாங்குறது, லஞ்சம் வாங்குறது, காசு வாங்கிட்டு பேசுகிறது, இதெல்லாம் லஞ்சம். நீங்கள் வந்து ஊழல் ஒழிக்க போகிறீங்களா? நீங்கள் பேசுகிறதுலாம் வந்து அபத்தமாக இல்லை. உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஒழுங்காக கட்டுறீங்களா? இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கீங்க? எங்கேருந்து வந்து உங்களுக்கு பணம்? நீங்கள் அரசியல் விமர்சகர்னால் அதோடு நிறுத்திக்கணும். நான் பெரிய அரசியல் ஆலோசகர், நான் இத்தனை சீட்டு 2 ரெட்டைலுக்கு நடுவில் ஒரு தாமரன் கேட்பேன்றதை இதெல்லாம் வந்து இந்த ரீல்லாம் விடக்கூடாது. அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் நீங்கள் மோடிக்கிட்ட நேரடியாக போயிட்டு மோடிக்கிட்ட எதுக்கு லெட்டர் எழுதுறீங்க? நீங்கள் மோடிக்கிட்ட போய் சொல்ல வேண்டியது தானே. நான் லெட்டர் எழுதுறேன்னா நான் வந்து ஃப்ரேம்குள்ளே வரமாட்டேன். நான் எதையும் எதிர்பார்க்காதவன். நான் பணம் காசு எதிர்பார்க்கறதில்ல, பப்ளிசிட்டி எதிர்பார்க்கறதில்ல. நான் கட்சிக்காக வேலை செய்கிறவன். அதனால் எந்த இதுவும் வந்து எதுவும் நான் பண்ணுறது கிடையாது. நான் சம்மந்தப்பட்ட ஆள்கிட்ட மெயில் பண்ணுவேன், லெட்டர் ஏதோடு பண்ணிட்டு போகிறேன். நான் வந்து இதெல்லாம் பணம் வாங்கிட்டுக்காக செய்யலை. ஆனால் நீங்கள் பணத்துக்கு தானே வேலை செய்கிறீங்க. அண்ணாமலைக்கு தான் அமித்ஷா நம்பர் தெரியும்ல. அமித்ஷா கூடவே பக்கத்தில் உட்காந்திங்களே, உங்களை உட்கார வச்சேன்ல அன்றைக்கி நான். அப்போ அங்கேயே அமித்ஷா கிட்டேயே அண்ணாமலை என்ன சொல்லியிருக்கணும், ரவீந்திரன் துரைசாமி போட்டு என்ன சொல்லியிருக்கணும், ஏங்க வந்துட்டீங்க மாநாட்டுக்கு, அப்படியே அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிடுங்க தலைவர்னு, நயனாரை மாற்றிடுங்க, அண்ணாமலை தலைவர்னு சொல்ல வேண்டியது தானே. ஏன் அமர் பிரசாத் ரெட்டிலாம் உங்களுக்கு சொம்படிக்கிற ஆள் இருக்காங்களே, அவனா சொல்ல வேண்டியது தானே. இப்போதுக்கு நயனார் பின்னாடி சுற்றிட்டு இருக்கான், அவன் ஆளை மாற்றிட்டான் பார்த்தீங்களா. அப்போது உங்கள்கிட்ட அமித்ஷா உங்களை கண்டுக்க மாட்டார், நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டார். அது ஏன் கேட்க மாட்டான்ற அந்த புரிதல் கூட இல்லாமல் இன்னும் உருட்டிக்கிட்டே இருக்கீங்க. உங்களை எதுக்காக தூக்கி போட்டாங்க? எடப்பாடி அவர்கள் கூட்டணிக்கு வேணும், அதிமுக கூட்டணிக்கு வேணுன்ற ஒரு காரணத்துக்கு தானே அண்ணாமலை தூக்கி போட்டாங்க. அப்போ எதுக்கு தூக்கி போட்டாங்க? ஒரு மாநில தலைவராக நியமித்து வர தூக்கி போடுறாங்கல்ல. அப்போ மறுபடியும் அண்ணாமலை உள்ளே வரணும்னா எடப்பாடி எங்களுக்கு வேண்டான்ற முடிவை மோடி அவர் எடுக்க வேணாமா? அதற்கு என்ன வேலை செஞ்சீங்க? நீங்கள் என்னமோ 78 சீட்டுன்றீங்க. ஏன் திமுக ஜெயிக்க வைக்கிறதுக்கா? சீட்டு கேட்குறது முக்கியம் இல்லை ராஜா. இங்கே நம்ம எப்படி ஜெயிக்க போகிறோம், நம்ம என்ன வியூகம் அமைச்சிருக்கோம், நம்மளுடைய கூட்டணி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, திமுகவை எப்படி பலவீனப்படுத்துகிறோம், திமுக கூட்டணி எப்படி உடைக்கிறோம், திமுகன்ற கட்சியை எப்படி உடைக்கிறோம், திமுகவை எப்படி நம்ம ஆட்சியாளர்களை அகற்ற போகிறோம், மக்கள் நம்ம பக்கம் திரும்புகிறாங்களா இல்லையா, இதில் யாரெல்லாம் அக்கமடேட் பண்ண போகிறோம் நம்ம கூட்டணியில், இது பலமான கூட்டணி எப்படி அமையணும் போது தான் கணக்கு வரணும். 78 சீட்டு வந்து நீங்கள் வந்து தாமரைக்கு கொடுங்க, 3ல் 1 பங்குன்னா அவனை நாக்க வழிப்பாங்களா மற்றவங்களாம்? கூட்டணி கட்சிகள் என்ன கொடுப்பீங்க? நாளைக்கு விஜய் நம்ம கட்சியில், நான் தான் முதல்ல சொன்னேன்ல, விஜய் நான் தான் கட்சி ஆரம்பிக்க சொன்னேன், நான் தான் அவரை அரசியல் கொண்டு வந்தேன், நான் தான் மோடி அவர்கிட்ட பேச சொன்னேன், என்னுடைய கடிதத்தின் மூலமாக தான் அவருடைய லியோ படத்துக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்து மோடி அவர்கள் சொன்னதை கேட்டு அவருக்கு வந்து அந்த சக்ஸஸ் மீட் வைக்க சொன்னாங்க. இல்லைனா அவர் படம் வெளியே வந்திருக்காது, அவர் சக்ஸஸ் மீட்டை பண்ணியிருக்க மாட்டார். அவர் குங்குமம் போட்டு வச்சுட்டு வந்தது, மோடி அவர்களை ஆதரித்து பேசினது, இது எல்லாம் பாஜகவில் நாங்கள் சொன்ன விஷயங்கள். இதுக்கெல்லாம் ஆதாரத்தை வெளியில் விட்டோன்னா அது எவ்வளோ ஒரு தப்பாக போயிடும். நம்ம நம்பிக்கையோடு தானே சில விஷயம் கடிதம் எழுதுகிறோம், நம்ம கட்சிக்காக வேலை செய்கிறோம். உங்கள் முன்னாடிலாம் அப்படி பேசுகிற அளவுக்கு எங்களை வந்து வைக்காதீங்க. ரவீந்திரன் துரைசாமி அவர்கள், உங்களுக்கு ஒரு லிமிட் இருக்குது, அந்த லிமிட்டை தாண்டாதீங்க. நீங்கள் போஸ்ட்மேன் போஸ்ட்மேன் போஸ்ட்மேன்